ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை பற்றி இப்போது பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் புது அப்டேட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எடுத்துட்டாங்க. ஆப்ஸ் எல்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது. ஓப்பன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுற ஆப்ஷனே இல்லை. அதுலேயும் வந்து ஏடிவி லான்ச்சர் வந்து ஒரு அன்இன்ஸ்டால் பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர வேறு எதுவுமே அதை ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கனாலும் நீங்கள் அதுலேயே ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆப்பே எடுத்துருக்குறாங்க. ஏடிவி லான்ச்சர் வந்து நம்ம இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஆனால் பே பண்ணி வாங்குறதுல மட்டும் ஓப்பனில் இருக்குது. பே பண்ணி வாங்காமல் நார்மலாக யூஸ் பண்ணுறதுல வந்து ஓப்பனே காட்டாது. அதில் ஒன்லி டிசேபிள் அன்இன்ஸ்டால் மட்டும்தான் அதில் காட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் அட்டாச் பண்ணுறதுக்காக யூஎஸ்பி டப்ளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே டிசேபிள் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஷனுக்கே போகாது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது மேலே வந்து 4 ஸ்டாப் அந்த ஆப்ஷன்லாம் முதல்லையே எடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன், அந்த கிளியர் டிஃபால்ட், அந்த அன்இன்ஸ்டால் அப்டேட், அந்த இது பூராமே வந்து ஹைட் பண்ணிட்டாங்க. அந்த ஆப்ஷனுக்கே நம்மளால் வந்து அங்கே போகவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு சின்ன ட்ரிக் பண்ண போகிறோம். இதை பற்றின ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு 2 நாளில் உங்களுக்கு வந்து வரும். அது நான் சொல்கிற அந்த ட்ரிக் மூலிமா நீங்கள் மீண்டும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதுல நம்ம ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி தான் அதை வந்து மற்ற ஆப்பெல்லாம் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ட்ரிக்கில் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு ஆப்பையும் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய் அதில் ஓப்பன் கொடுத்து தான் நம்ம ஒவ்வொரு ஆப்பையும் வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கு வந்து இப்போது இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோவாக உங்களுக்கு அந்த வீடியோ தான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப் லான்ச்சர் வந்து ஸ்டாப் ஆகி நின்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த நம்ம என்ன ஆப்பில் இருக்கோமோ அந்த ஆப்பில்ருந்து, அதாவது யூடியூப்பே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த யூடியூப் ஓப்பன்லேருந்து வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ரீஇன்ஸ்டால் ஆகி தான் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த லான்ச்சர் வந்து ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் ஓப்பன் ஆகாது. அப்படியே நம்ம வந்து என்ன பார்க்குறோமோ அதை கன்டினியூவாக பார்த்துட்ருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ட்ரிக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.